குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து காஸ்ட் சென்டர் இன் டேலி. டேலியில காஸ்ட் சென்டர் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். பிஃபோர் தட் காஸ்ட் சென்டர் டேலியில மெயின்டைன் பண்ண போறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் கால்ட் காஸ்ட்? காஸ்ட் இஸ் நத்திங் பட் it is an expenditure. It is an expenditure incurred for the purpose of producing a product or rendering a service. Cost அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு செலவு. It is an expenditure. எதுக்காக பண்ணிருக்கோம்? Incurred for the purpose of producing a product. ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இப்போ இந்த பேனா இருக்கு அப்படின்னா இந்த பேனாவை ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த பேனாவை ப்ரொடியூஸ் பண்றோம். It is an expenditure incurred for the purpose of producing a product. Cost அப்படிங்கிறது என்ன? இந்த பேனாவை உற்பத்தி பண்றதுக்கு என்ன செலவாச்சு அப்படிங்கறத பார்க்கிறது. அல்லது rendering a service. அல்லது ஒரு சர்வீஸை நம்ம ரெண்டர் பண்றோம். என்ன சர்வீஸ் ரெண்டர் பண்றோம்? நான் வந்து இப்போ வந்து ஒரு ஓலோ கார் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து சர்வீஸ் பண்றேன், கார் ஓட்டுறேன். அப்ப அந்த காருக்கு என்ன செலவாகுது, அதுல இருந்து என்ன எனக்கு வருமானம் வருது, ரைட்டா? அப்ப என்ன செலவாகுதுன்னு பாக்குறதா என்ன காஸ்ட். நான் ஒரு ஆடிட்டர் அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு என்ன காஸ்ட் ஆகுது, ஒரு கிளையண்ட்டுக்கு ஐடி ரிட்டர்ன் டைப் பண்ண என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஓகேவா? சோ காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா it is an expenditure incurred for the purpose of producing a product or rendering a service. It should be expressed in the manufacturing point of view and not from the trader point of view. காஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா யார் பார்வையில பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it should be expressed in the manufacturing point of view. காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா manufacturing point of viewல தான் பார்க்கணும். வாங்கி விற்கிற ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூல காஸ்ட் பார்க்க கூடாது. manufacturing point of view என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்க்கெட் பேனா இருக்கு. நான் வந்து இந்த 100 மார்க்கெட் பேனாவை மேனுஃபேக்சரிங் பண்றேன். மேனுஃபேக்சரிங் பண்ணி நான் வந்து ஒரு கம்பெனி ஏபி அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒரு விற்கிறேன், ரைட்டா? இந்த கம்பெனி 100 பேனா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பேனா 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி 100 பேனா 500 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். எனக்கு இது எவ்வளவு காஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா 5 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 4 ரூபாய் காஸ்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளவு காஸ்ட்? 4 ரூபாய். நான் எவ்வளவு விற்கிறேன்? ஏபி கம்பெனிக்கு 5 ரூபாய்க்கு விற்கிறேன். அவன் வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர். அவன் அந்த பேனாவை வாங்கி 5 ரூபாய் உள்ள பேனாவை அவன் என்ன பண்றான்? 10 ரூபாய்க்கு விற்கிறான். இப்ப ஏபிக்கு எவ்வளவு இது காஸ்ட் அப்படின்னா ஏபிக்கு எவ்வளவு காஸ்ட்? அவனுக்கு 5 ரூபாய், எனக்கு 4 ரூபாய், அவனுக்கு 5 ரூபாய். ஏபி ரீட்டைலருக்கு விற்கிறான், ரைட்டா? ஏபி ரீட்டைலருக்கு 10 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ரீட்டைலருக்கு எவ்வளவு காசு வருது? 10 ரூபாய். ரீட்டைலருக்கு கஸ்டமருக்கு இது 20 ரூபாய்க்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ரீட்டைலர் இருக்கான், எது கஸ்டமர் இருக்கான், கஸ்டமருக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது? 20 rupees. அப்ப எனக்கு 4 ரூபாய், ஏபி அன்கோக்கு 5 ரூபாய், ரீட்டைலருக்கு 10 ரூபாய், கஸ்டமருக்கு 20 ரூபாய் காஸ்ட் அப்படின்னு நாம நடைமுறையில சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா it is an expenditure incurred for the purpose of producing a product. இந்த 4 பேர்ல நான், ஏபிஎன்கோ, ரீட்டைலர், கஸ்டமர், இந்த 4 பேர்ல இந்த ப்ராடக்ட்டை உண்மையிலே யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கா? நான் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கேன். ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். அதாவது இந்த ப்ராடக்ட்டை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணினா, இந்த சர்வீஸ் யார் ரெண்டர் பண்ணினா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணுமே ஒழிய நீங்க என்ன ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கக்கூடாது, கஸ்டமர் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கக்கூடாது. ஓகேவா? So cost அப்படிங்கிறதுனா it is an expenditure incurred for the purpose of producing a product or rendering a service. It should be expressed in the manufacturing point of view and not from the trader point of view. அடுத்தது all costs are expenses but all expenses are not cost. இப்போ பாத்தீங்கன்னா நான் மேனுஃபேக்சரிங் கம்பெனில நான் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு பண்ணக்கூடிய எல்லா செலவுகளுமே என்ன? all costs are expenses. மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு பண்ணக்கூடிய எல்லா செலவு. ஆனா ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் காஸ்ட். இப்ப ட்ரேடர் இருக்கான், அவனும் இதை விற்கிறதுக்கு அட்வர்டைசிங் பண்ணியிருப்பான் இல்லையா? அவனுடைய எக்ஸ்பென்சஸ் காஸ்டானா கிடையாது. ஏன்னா இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ காஸ்ட் அப்படிங்கிறதுனா இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் அண்ட் ரெண்டரிங் எ சர்வீஸ். இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் நாட் ஃப்ரம் த ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ்
பட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்டை வந்து எனக்கு நல்ல அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணவர் சிஏ கே ஹரிகரன். ஓகேவா? அதுக்காக தேங்க்ஸ் குரு என்ன. அடுத்தது காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம இது போறோம் காஸ்ட் சென்டர். ஏன்னா காஸ்ட் சென்டர் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம டேலியில் அப்படி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். காஸ்ட் அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், காஸ்ட் யாருக்கு வரும்னு சொல்லியிருக்கேன், ஒன்று மேனுஃபேக்சருக்கு வரும் அல்லது சர்வீஸ் வரும். ரைட்டா? ஸோ இந்த காஸ்ட் சென்டரை நாம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, காஸ்ட் சென்டரை நாம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, முதல்ல காஸ்ட் சென்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறமா காஸ்ட் சென்டரை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது. காஸ்ட் சென்டர்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா காஸ்ட்னா என்னன்னு எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்ன? காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் ஏ லொகேஷன். இட் இஸ் ஏ லொகேஷன். காஸ்ட் சென்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இட் மே பி ஏ லொகேஷன். லொகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திருச்சி, மெட்ராஸ், பாம்பே, மும்பை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காஸ்ட் சென்டர். ஓகேவா? இட் மே பி ஏ லொகேஷன். காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறதுனா இட் மே பி ஏ லொகேஷன். திருச்சி, மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, டெல்லி, சென்னை, கோடம்பாக்கம் இதெல்லாம் வந்து ஒரு காஸ்ட் சென்டர். லொகேஷன் இஸ் a காஸ்ட் சென்டர். ஆர் பர்சன். பர்சன் பர்சன் அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சன். ஸ்ரீனிவாசன், உமாதேவி இதெல்லாம் பர்சன். ஸ்ரீனிவாசன். ஆர் an equipment. எக்யூப்மெண்ட் அப்படின்னா ஜேசிபி, புல்டோசர், கிரேனு இதெல்லாம் தான் காஸ்ட் சென்டர். அல்லது குரூப் ஆஃப் திஸ். குரூப் ஆஃப் திஸ்னா இது எல்லாமே சேர்ந்தது. குரூப் ஆஃப் திஸ் இதெல்லாம் சேர்ந்தது என்னன்னா காஸ்ட் சென்டர். ஸோ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இட் மே பி a location or a person or an item of equipment or the combination of these three. எதுக்காக இது? For the purpose of ascertain the cost and controlling the cost and also determine the selling price. ஓகேவா? காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இட் மே பி a location or a person or an item of equipment or the combination of these three for the purpose of ascertain the cost, controlling the cost and determine the selling price. ஓகேவா? ரைட். இதுக்கு நான் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்துறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா என்ன? வீடு கட்டி கொடுக்கறது. எனக்கு வந்து ஒரு 4 இடத்துல ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. மும்பைல ஒரு ப்ராஜெக்ட் போடுது, சென்னையில ஒரு ப்ராஜெக்ட் போடுது, திருச்சியில ஒரு ப்ராஜெக்ட் போடுது. ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒவ்வொரு ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை ப்ராஜெக்ட் 5 crore இருக்கும், சென்னை ப்ராஜெக்ட் 3 crore இருக்கும், திருச்சி ப்ராஜெக்ட் 1 crore இருக்கும். நான் இந்த மாதிரி 3 ப்ராஜெக்ட் எடுத்துருக்கேன். மும்பை ஒரு காஸ்ட் சென்டர், சென்னை ஒரு காஸ்ட் சென்டர், திருச்சி ஒரு காஸ்ட் சென்டர். லொகேஷன். காஸ்ட் சென்டர் எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு காஸ்ட் சென்டர்லயும் நான் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, அட் த எண்ட் ஆஃப் த இயர் எனக்கு ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்காக தான் நம்ம டேலியில காஸ்ட் சென்டர் மெயின்டைன் பண்றோம். டேலியில நம்ம ஏன் காஸ்ட் சென்டர் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா, என்ன ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வைஸ் நாம எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, எனக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நான் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னா என்னுடைய கான்ட்ராக்ட் பிரைஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ். ஓகேவா? எனக்கு இந்த வேலையை எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த வேலைக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது நான் எஸ்டிமேட் பண்ணிடுவேன். ஸோ அந்த எஸ்டிமேட் படி எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, எனக்கு என்ன இன்கம் வந்திருக்கு, எனக்கு இந்த காஸ்ட் சென்டர்ல ப்ராஃபிட்டா லாஸா. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை காஸ்ட் சென்டர்ல எனக்கு ப்ராஃபிட் வரலாம், சென்னை காஸ்ட் சென்டர்ல எனக்கு லாஸ் வரலாம், திருச்சியில எனக்கு ப்ராஃபிட் வரலாம். ரைட்டா? எதுக்காக நம்ம காஸ்ட் சென்டர் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா,
ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைன் த காஸ்ட். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்திருக்கேன், 5 கோடி ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், அதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அசர்டைன் த காஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிட்டர்மைன் த செல்லிங் பிரைஸ். சப்போஸ் வந்து நான் காஸ்ட் பேஸ்ல நான் செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா காஸ்ட் பிளஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த மாதிரி கான்ட்ராக்டா இருந்ததுன்னா காஸ்ட் பேஸ்ல நான் செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, it may be a location or person or an item of equipment or the combination of these three for the purpose of ascertain the cost. எவ்வளவு செலவாயிருக்கு டு டிட்டர்மைன் த செல்லிங் பிரைஸ். அப்பதான் வந்து என்ன, எவ்வளவு செலவாயிருக்கு அல்லது எவ்வளவு செலவாகும்னு தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், டிட்டர்மைன் த செல்லிங் பிரைஸ். அப்பதான் வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ் எவ்வளவு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோட் பண்ண முடியும், அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் வீட்டுக்கு இது பண்ண முடியும். ரைட்டா? சோ அதோட மாத்திரம் இல்லாம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப வந்து 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு 4 கோடி ரூபாய் செலவாகுறதுல எனக்கு லாபம் இருக்குன்னு அர்த்தம். அதே 3 கோடி ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு இது வரைக்கும் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் வந்து காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண தேவைப்படும். ரைட்டா? சோ காஸ்ட் சென்டர் எதுக்காக அப்படின்னா, எந்த ப்ராஜெக்ட் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு இன்கம், அதுக்கு எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு, அதுக்கு நமக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது என்ன, காஸ்ட் சென்டர். அதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3ஆ பிரிக்கலாம். லொகேஷன், காஸ்ட் சென்டர்ங்கிறது என்னன்னா லொகேஷன், பர்சன் ஆர் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைன் த காஸ்ட் அண்ட் கண்ட்ரோலிங் த காஸ்ட், ஃபைனலி டிட்டர்மைன் த செல்லிங் பிரைஸ். இதுக்காக தான் நம்ம டேலில காஸ்ட் சென்டர் எழுதிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி காஸ்ட் சென்டரை இன் ஜெனரல் எப்படி கிளாசிஃபை பண்ணிக்கலாம், இன் ஜெனரல் காஸ்ட் சென்டரை எப்படி கிளாசிஃபை பண்ணிக்கலாம், காஸ்ட் சென்டர்னா என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். காஸ்ட் சென்டர் பாத்தீங்கன்னா, சப்போஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சென்டர், காஸ்ட் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சென்டர், சர்வீஸ் காஸ்ட் சென்டர் அப்படின்னு. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சென்டர், சர்வீஸ் காஸ்ட் சென்டர் அப்படின்னு. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல 2 இருக்கும். ஒன்னு ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டர், ஒன்று ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டர், இன்னொன்னு சர்வீஸ் காஸ்ட் சென்டர். ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டர் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் காஸ்ட் சென்டர். ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன செலவாகுது அப்படின்னு பார்க்கிறது ப்ரொடக்ஷன் ரிலேட்டட். சர்வீஸ் ரிலேட்டட் காஸ்ட் சென்டர்னா ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட்டை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கோ மார்க்கெட் பண்றதுக்கோ நான் எனக்கு என்ன செலவாகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு சர்வீஸ் காஸ்ட் சென்டர். ஸோ மேனுஃபேக்சரிங்ல பார்த்தீங்கன்னா 2 வகையான காஸ்ட் சென்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் சென்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதர் என்டிட்டி, அதர் கம்பெனிஸ். இது மேனுஃபேக்சரிங். அடுத்து அதர் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் இல்லாதவங்க. 2ஆ பிரிச்சுங்க, அவ்வளவுதான். 2ஆ பிரிச்சுங்க, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சென்டர், அதர் கம்பெனி காஸ்ட் சென்டர். அதர் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் காஸ்ட் சென்டர், இம்பர்சனல் காஸ்ட் சென்டர் அப்படின்னு பிரிச்சுங்க. எப்படி பிரிக்கலாம், பர்சனல் காஸ்ட் சென்டர், இம்பர்சனல் காஸ்ட் சென்டர் அப்படின்னு. பர்சனல் காஸ்ட் சென்டர், இம்பர்சனல் காஸ்ட் சென்டர் அப்படின்னு நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஓகேவா? பர்சனல் காஸ்ட் சென்டர், இம்பர்சனல் காஸ்ட் சென்டர் அப்படின்னு நம்ம 2ஆ பிரிக்கிறோம். பர்சனல் காஸ்ட் சென்டர்னா என்ன, பர்சனல் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பர்சன் இருக்கும், நேம் ஆஃப் எ பர்சன், ஸ்ரீனிவாசன், முருகன். எதுக்காக இந்த மாதிரி பர்சனல் காஸ்ட் சென்டர் இருக்கு அப்படின்னா, சரவணா ஸ்டோர் மாதிரி ஒரு பெரிய சரவணா ஸ்டோர் மாதிரி ஒரு ஹோட்டல், ஒரு சரவணா பவன் மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல ஒரு 20 பேர் சப்ளையர் இருப்பாங்க. அந்த 20 பேர் சப்ளையரும் ப்ராம்ப்டா வேலை பார்க்கணும், நமக்கு இன்கம் வரும். நம்மளுடைய இன்கம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, சப்ளையர் ஒழுங்கா எப்படி சர்வீஸ் பண்ற கஸ்டமருக்கு, அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோட இன்கம் இருக்கு. நான் வந்து எல்லா சப்ளையருக்கும் மாசம் ஒரு 20,000 சம்பளம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. வர்ற கஸ்டமர் ஒழுங்கா கவனிக்க மாட்டேன். நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு ஹோட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு சப்ளையரையும் ஒரு காஸ்ட் சென்டரா நான் ட்ரீட் பண்ணுவேன். அவங்க சப்ளையர் ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கா ஒரு 10,000 ரூபாய் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா அவங்க டெய்லி எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்களோ, சர்வீஸ் பண்ணிருக்காங்களோ, அந்த வேல்யூக்கு ஒரு 2% கமிஷன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன பண்ணுவேன், வர்ற சர்வீஸ் கஸ்டமர் எல்லாத்தையும் தான் டேபிள்ல உட்கார வச்சு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வரும். அப்ப எனக்கு வந்து
எந்த சப்ளையர் ஒழுங்கா சர்வீஸ் பண்றான், எவன் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணல. இவனுக்கு நான் வந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். இந்த காஸ்ட் சென்டர் முருகன் ஒரு சப்ளையர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். முருகன் எவ்வளவுக்கு சப்ளை பண்ணிருக்கான், அவன் மூலியமா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, முருகனுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். குமார்னு ஒரு சப்ளையர் இருக்கான், குமார் எவ்வளவுக்கு செலவு பண்ணிருக்கான், குமாருக்கு நான் எவ்வளவு செலவு பண்றேன், அவன்கிட்ட இருந்து எனக்கு என்ன இன்கம் வந்திருக்கு. இதுல வந்து எவனாவது தண்டத்துக்கு எவனா வேலை பார்த்துட்டு இருந்தா அவனை அடிச்சு வரட்டு விட்டுரு. நல்லா வேலை பார்க்கறான்னா அவனுக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட் கொடு. இப்படி எல்லாம் என்னால டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். அதுக்கு தான் எனக்கு என்ன தேவைப்படுது, பர்சனல் கால் சென்டர் தேவைப்படுது. இம்பர்சனல் கால் சென்டர்னா பாத்தீங்கன்னா லொகேஷன் ஆர் an item of equipment. இம்பர்சனல் கால் சென்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லொகேஷன் ஆர் an item of equipment. லொகேஷன் அப்படிங்கிறது என்ன? லொகேஷன்னா திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த மாதிரி ஒரு 3 ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா லொகேஷன் வைஸ் ஒவ்வொரு லொகேஷன்லயும் நான் எவ்வளவு செலவு பண்றேன், எனக்கு எவ்வளவு இன்கம் வந்து, நான் அந்த காசு சென்டர் எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பாருங்க லொகேஷன் வைஸ். அடுத்தது எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட்னா சப்போஸ் நான் வந்து ஒரு ஜேசிபி ஆபரேட்டர் அல்லது ஒரு கிரேன் ஆபரேட்டர் இந்த மாதிரி ஒரு பெரிய மெஷினரி வச்சு மேனுஃபேக்சரிங் பண்றேன், சர்வீஸ் பண்றேன். அப்ப அந்த மாதிரி ஜேசிபிக்கு நான் டிரைவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன், அவன் எவ்வளவு நான் அந்த வண்டிக்கு டீசல் போடுறேன், 1 மணி நேரம் ஓடுறதுக்கு எனக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளவு வருது. அப்ப நான் அந்த கஷ்டப்பட்டு நான் அந்த ஜேசிபியை கொடுக்கறதுனாலயோ கிரேனை கொடுக்கறதுனாலயோ அவன்கிட்ட நான் எவ்வளவு வந்து நான் காசு வாங்கணும். உண்மையிலேயே எனக்கு இந்த ஜேசிபி கிரேன் இதை வச்சு மெயின்டைன் பண்றதுனால எனக்கு ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குதான் எக்யூப்மெண்ட். ஓகேவா? ஸோ அதர் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கால் சென்டர் பர்சனல் இம்பர்சனல் அப்படி வச்சுக்கிறாங்க. பர்சனல்னா நேம் ஆஃப் ஏ பர்சன், அவங்க பேர்ல வைக்கிறது. இம்பர்சனல் கால் சென்டர் லொகேஷன் எக்யூப்மெண்ட். ஓகேவா? இதுவே வந்து மேனுஃபேக்சரிங்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் சென்டர், சர்வீஸ் காஸ்ட் சென்டர். ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு என்ன செலவாகுது, அந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம காஸ்ட் சென்டர் பார்க்கணும். இப்ப டேலியில ஒரே ஒரு பார்ட், அதாவது இந்த லொகேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் முக்கால்வாசி பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இது யூஸ் பண்ணுவாங்க, இல்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? இதை மெயின்டைன் பண்ணி டேலியில காஸ்ட் சென்டர் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிளா இந்த லொகேஷன் அண்ட் எக்யூப்மெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம லொகேஷனை சூட் பண்ணிக்கிறோம். காஸ்ட் சென்டர் மோஸ்ட்லி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால காஸ்ட் சென்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? காஸ்ட் சென்டர் முதல்ல நம்ம டேலியில காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணா எல்லாத்துக்குமே காஸ்ட் சென்டர் கேட்கும். அதே மாதிரி பில்வைஸ் கிரேடர் எனேபிள் பண்ணீங்கன்னா பில்வைஸ் கிரேடர்ல எல்லாத்துக்கும். நமக்கு சில பேருக்கு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. காஸ்ட் சென்டர் எதுக்கு ஆக்டிவேட் பண்ணணும், எதுக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, பில்வைஸ் கிரேடர் யாருக்கு ஆக்டிவேட் பண்ணணும், யாருக்கு ஆக்டிவேட் பண்ண போறோம், இந்த 2 விஷயமும் தெரிய மாட்டேங்குது. காஸ்ட் சென்டர்ங்கிறது எதுக்காக, காஸ்ட் சென்டர்ங்கிறது என்ன, காஸ்ட்னா என்ன, it is an expenditure incurred for the purpose of producing a product or rendering a service. It should be expressly in the manufacturing point of view or in the trader point of view அப்படின்னு சொல்லுது. ஸோ காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன, நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன இன்கம் வந்திருக்கு, அந்த காஸ்ட் சென்டர்ல எனக்கு ப்ராஃபிட்டா லாஸ், இதுதானே. அப்ப காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது எதுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, காஸ்ட் சென்டர் should create only for the P&L ledger. முதல்ல அதை ஞாபகம் வச்சு காஸ்ட் சென்டர் எதுக்கு கிரியேட் பண்ணணும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். காஸ்ட் சென்டர் should be create, காஸ்ட் சென்டர் should be create only to P&L ledger, profit and loss account ledger மாத்திரம் தான் கிரியேட் பண்ணணும். profit and loss account ledger அப்படிங்கிறது என்ன, profit and loss account ledgerனா இங்க கான்ட்ராக்ட் பிரைஸ் அல்லது சேல்ஸ், இங்க வந்து எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? அதாவது காஸ்ட் சென்டருக்கு ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட், சேலரி, வேஜஸ், அந்த மாதிரி நாம இந்த மாதிரி லெட்ஜருக்கு மாத்திரம் என்ன, ரெண்ட், சேலரி, இபி, வேஜஸ், சேல்ஸ், இதுக்கு மாத்திரம் தான் காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணணும். ரைட்டா? லைக் பேலன்ஸ் ஷீட் ஐட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் சென்டர் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது.
ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் கொஸ்டின் தெரியாது. முதல்ல இதை ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஸோ காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, காஸ்ட் சென்டர் should be activate only for the P&L ledger, not for balance sheet ledger. இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியாம, காஸ்ட் சென்டர் எதுக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னு தெரியாம ஆக்டிவேட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் சார் P&L லெட்ஜருக்கு ஓபன் பண்ணணும்? ஏன் காஸ்ட் சென்டர் P&L மாத்திரம் வச்சுக்கணும்? காஸ்ட் சென்டர்ங்கிறது எதுக்காக? நாம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட். யாருக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னா இதுல வருது இல்ல. அப்ப எனக்கு ஒன்லி இந்த லெட்ஜருக்கு மாத்திரம் தான் வச்சுக்க முடியும். ஏன் டெட்டா இருக்கோ, கிரெடிட்டா இருக்கோ, காஸ்ட் சென்டர் என்ன பண்ணக்கூடாது? ஆக்டிவேட் பண்ணவே கூடாது. ரைட்டா? இது முதல்ல ஞாபகம் வச்சு. இப்ப டேலில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு மாத்திரம் தான் காஸ்ட் சென்டர் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஏன் சார் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அல்லது எக்யூப்மெண்ட்டுக்கு காஸ்ட் சென்டர் தேவைப்படுது? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு காஸ்ட் சென்டர் ஏன் ரொம்ப அவசியம் தேவைப்படுது அப்படின்னா, மற்ற ப்ராடக்ட்டை விடவும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 10 நாள்ல முடியாது. ஒரு வீடு கட்டுற வேலையோ, ஒரு சிம்னி கட்டுற வேலையோ, ஒரு பெரிய பில்டிங்கோ, அபார்ட்மெண்ட்டோ, இட் will not end up to 10 days 15 days 10 நாள் 15 நாள்ல முடியுற ப்ராஜெக்ட் கிடையாது. அப்ப அதுக்கு நான் எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறது நான் வந்து என்னால எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அசீவ் பண்ணீங்க, நான் பிப்ரவரி 1ஆம் தேதி எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெட்ராஸ்ல ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. எப்ப எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சது? பிப்ரவரி 1ஆம் தேதி. அந்த கான்ட்ராக்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். ஒரு எக்ஸாம்பிள் 10 கோடி ரூபாய். அந்த கான்ட்ராக்ட்ல எனக்கு வந்து எனக்கு கான்ட்ராக்ட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது. நான் அந்த கான்ட்ராக்ட் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 7 கோடி செலவாகும், நமக்கு ஒரு 3 கோடி கையில நிற்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்? கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன். எப்ப எடுத்திருக்கேன் கான்ட்ராக்ட்? 1/2/2020 எடுத்துட்டேன். எதுக்குள்ள முடிக்கணும் கான்ட்ராக்ட? 30/9/2020 இந்த கான்ட்ராக்ட முடிக்கணும். எவ்வளவு மாசம் எனக்கு? 2 3 4 5 6 7 8 9 7 மாசம் எனக்கு கொடுத்துருக்காங்க. 7 மாசத்துக்குள்ள எனக்கு இந்த கான்ட்ராக்ட முடிக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட். என் கையில இந்த கான்ட்ராக்ட் ஆர்டர்லாம் அக்ரிமெண்ட் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ண போறது எப்ப அப்படின்னா 1 மார்ச்ல நான் வந்து இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள் 15 நாள் ஓடிட்டு. ரைட்டா? நான் வந்து ஒரு பெரிய கற்பனையில நான் இருக்கேன். என்ன கற்பனையில? 30/9 நம்ம இந்த ப்ராஜெக்ட முடிக்க போறோம். முடிச்சிட்டோம்னா நமக்கு 3 கோடி ரூபாய் கையில கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஆச்சு? திடீர்னு 14/3/2020ல நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு? லாக் அவுட் அறிவிச்சிட்டாங்க. லாக்டவுன். ஓகேவா? உள்ள கொரோனா புகுந்து லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. ரைட்டா? இன்னைக்கு என்ன மாசம்? ஜூன் மாசம் முடிய போகுது. எனக்கு ப்ராஜெக்ட் மொத்தம் எவ்வளவு மாசத்துக்குள்ள முடிக்கணும்? 7 மாசத்துக்குள்ள முடிக்கணும். எனக்கு ப்ராஜெக்ட் நான் எவ்வளவு மாசத்துக்குள்ள முடிக்கணும்? 7 மாசத்துக்குள்ள முடிக்கணும். அப்பதான் எனக்கு 3 கோடி ப்ராஜெக்ட் ஆகும். ஆனா என்னாச்சு? இப்ப இன்னைக்கு என்ன தேதி? கிட்டத்தட்ட ஜூன் மாசம் முடிய போகுது. 3 மாசமா நான் என் கம்பெனியை ரன் பண்ணவே இல்லை. ஆனா என் கம்பெனிக்கு ரெண்ட் உண்டு, என் கம்பெனிக்கு சேலரி உண்டு, என் கம்பெனியில வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு வேஜஸ் கொடுக்கணும், எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் உண்டு. ஓகேவா? எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் உண்டு. ஏதாவது ஒன்று தவிர்க்க முடியுமா? என் கம்பெனியில மேனேஜர் இருக்கா, அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா? அக்கௌண்டன்ட்டுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா? எல்லா செலவும் ஆகிட்டே தான் இருக்கும். எல்லா செலவும் என்ன ஆகும்? ஆகிட்டு தான் இருக்கும். அப்ப 3 மாசம் சும்மாவே பூட்டி போட்டு வச்சிருக்கோம் அந்த கம்பெனி. ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னொரு 3 மாசம் போச்சுன்னா எனக்கு எஸ்கலேஷன் கிளாஸ் போடுவாங்க. நீ வந்து ஒழுங்கா முடிக்கல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் அந்த மாதிரி காஸ்ட் சென்டர் எனக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஓடுதோ இல்லையோ ஐ ஹேவ் டு அக்கௌண்ட் த காஸ்ட். அந்த காஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? கணக்கு பண்ணி வைக்கணும். அப்பதான் வந்து என்ன பண்ணணும்? ஃபியூச்சர்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் வந்து லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டா அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் நான் தண்டமா எவ்வளவு சம்பளம் கொடுத்துருந்தேன்னா அந்த காஸ்ட்டை இந்த ப்ராஃபிட் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ப்ராஃபிட் தான் நான் என்ன பண்ணுவேன்? அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அப்ப வந்து நான் காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா 7 மாசத்துல முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா என்னாச்சு? இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சப்போஸ் எனக்கு வந்து டிசம்பர்ல தான் லாக்டவுன் முடிஞ்சு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்ப அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆகும் இந்த ப்ராஜெக்ட். சோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்டா இப்படி ஆயிடும். இதுவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மெட்ரோ ரயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 4000 கோடி 5000 கோடிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம்.
அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் என்னைக்கு முடிக்கிறோமோ முடிச்சுக்கிற அன்னைக்கு தான் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு காசு ஆயிருக்கு அப்படிங்கறத என்னால செய்ய முடியும். அது வரைக்கும் என்ன, அது எனக்கு எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? அது வரைக்கும் எனக்கு ஈச் அண்ட் எவ்வரி அமௌண்ட் நான் வந்து என்ன பண்ணணும், 4 வருஷ கணக்கையும் சேர்த்து பக்காவா வச்சுக்கணும். அப்பதான் எனக்கு காஸ்ட் எவ்வளவுங்கிறது எனக்கு தெரியும். சோ இந்த மாதிரி நான் காஸ்ட் சென்டர் மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கறது என்னால அறிந்து வைக்க முடியும். இதனாலதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியப்படுது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஏன் காஸ்ட் சென்டர் ரொம்ப அவசியப்படுது? ஏன்னா இது வந்து டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி. இந்த வருஷம் ஆரம்பிச்சு இன்னும் 2 வருஷம் வெயிட் போட முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நாம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு என்ன இன்கமா இல்லையா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் காஸ்ட் சென்டர் மெயின்டைன் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஓகேவா? ரைட். இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில என்னென்ன டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் ஃபைல்ல டேர்ம்ஸ் அசோசியேட்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ல என்னென்ன டேர்ம்ஸ் வரும் அப்படிங்கறத பத்தி முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சம்முக்கு போகலாம். ஓகேவா? ரைட். நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, terms. What are the terms used in the construction companies? Terms like construction company நம்ம என்னென்ன terms யூஸ் பண்றோம் அப்படின்னா first வந்து பாத்தீங்கன்னா contract price. கான்ட்ராக்ட் பிரைஸ். கான்ட்ராக்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு பில்டிங் இன்ஜினியர், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒரு வீடு கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் போடுறேன். என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் உட்காந்து நெகோசியேஷன்ல உட்காந்து பேசுறேன். பேசும்போது கேட்குறேன் எவ்வளோம்மா வீடு கட்டணும் அப்படின்னு கேட்குறேன். சார் இந்த மாதிரி ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ஒரு 3 மாடி, எனக்கு ஜன்னல் இப்படி இதுல தேக்கு மாட்டுல இருக்கணும், டைல்ஸ் வந்து இந்த டைல்ஸ் போட்டுக்கணும், கதவு படாக்குல போடணும், டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கணும், அதே மாதிரி லைட்டிங்லாம் வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், எனக்கு வந்து கிச்சன் இப்படி இருக்கணும், மாடுலர் கிச்சன் வேணும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செலவாகும், எனக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகும், லேபர் காஸ்ட் எவ்வளோ ஆகும், டோட்டலா எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் நான் அரௌண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காசு வந்து ஒரு 30 லட்ச ரூபாய் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க கேட்ட வீட்டுக்கு எனக்கு காசு வந்து 30 லட்ச ரூபா வரும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு 20 லட்சம் இல்லை 10 லட்சம் ஆட் பண்ணி கான்ட்ராக்ட் பிரைஸ் 40 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கான்ட்ராக்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 40 லட்ச ரூபாய் கோட் பண்ணியிருக்கேன். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 40 லட்ச ரூபாய் தான் என்ன எனக்கு அவங்க கொடுக்கணும். ரைட்டா? சரி, கான்ட்ராக்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is an agreed value. It is an agreed value to be payable by the debtor to the contract. கான்ட்ராக்ட் யார் எடுத்திருக்கானோ அவனுக்கு ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். நம்ம ஒர்க்கு முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இதுவே நமக்கு தரணும். ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனா அந்த ப்ராடக்ட் அந்த சர்வீஸ்க்கு அல்லது அந்த ஒர்க்குக்கு என்ன ரேட்டு அப்படின்னு முடிவு பண்ணும். அதுதான் வந்து என்ன கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஓகேவா? டேர்ம்ஸ் அசோசியேட்டட். அடுத்தது ரன்னிங் பில். ஆர்ஏ பில் அப்படி பண்ணும், ரன்னிங் அசஸ்மெண்ட் இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்ஏ பில். ஆர்ஏ பில் 1, ஆர்ஏ பில் 2, ஆர்ஏ பில் 3, 4, 5. ஆர்ஏ பில் அப்படின்னா என்ன சார்? ரன்னிங் அசஸ்மெண்ட் பில். இப்ப நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். உமாதேவின்னு ஒருத்தங்க வீடு கட்ட எனக்கு காசு கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ் 40 லட்சம் ரூபாய். பேசி முடிச்சாச்சு, அக்ரிமெண்ட் ரெடி பண்ணியாச்சு, சைன் பண்ண போறோம். சைன் பண்ணியாச்சு. சைன் பண்ணதும் சைன் பண்ண வேகத்துக்கு அம்மா சைன் பண்ணிட்ட கான்ட்ராக்ட்ல 40 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கேன்.
2 சீனரியோ. என்ன சீனரியோ? 2 சீனரியோ. முதல் சீனரியோ அவங்க இமிடியேட்டா 40 லட்சம் தூக்கி என் கையில கொடுக்குறாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் கொரோனா. என்ன பண்ணுவேன் நான்? சத்தம் போடாம அந்த காசை தூக்கிட்டு எங்கேயாவது நார்த் இந்தியா பக்கம் மும்பை பக்கம் ஓடி செட்டில் ஆகிடும். கண்டிப்பா பார்க்கணும். உண்மையிலேயே இப்ப இருக்கிற பொசிஷனுக்கு நான் அதான் பண்ணுவேன். ரைட்டா? என்ன பண்ணுவேன்? இப்ப இருக்கிற பொசிஷனுக்கு யாராவது ஒரு லம்பா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா தூக்கிட்டு கண்காணாம ஓடி போயிடுவேன். மும்பையோ வேற எங்கேயோ நார்த் இந்தியா பீகார் பக்கம் ஓடி போயிடுவேன். அதுதான் நடக்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி. சோ மொத்தமா ஒருத்த கையில காசை கொடுத்தா என்ன பண்ணுவான்? அவன் கான்ட்ராக்டர் தூக்கி ஓடி போயிடுவான். இல்ல உமாதேவி கொஞ்சம் விவரமானவங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சீனிவாசன் சார், நீங்க உங்க கை காசெல்லாம் போட்டு கட்டி முடிங்க. கட்டி முடிச்சுட்டு வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரே செக்கா பிரிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரே செக்கா பிரிச்சு கொடுத்துட்றேன். உங்களுக்கு கான்ட்ராக்ட் பிரைஸ் நான் வந்து அதிகமா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து எனக்கு அவ்வளவுதான் ஆகாது. எனக்கே தெரியும் அது ஒரு 20 லட்சத்துக்கு மேல அது ஒண்ணுமே வேலை கிடையாது. நீங்க 40 லட்சம் சொல்லி வாங்கிட்டீங்க. நான் ஒத்துட்டேன். பட் என் வீடை கட்டி முடிச்சிட்டீங்கன்னாக்க நான் வீட்டை காமிச்சு நான் என் அடமான வச்சோ லீஸ் போட்டோ நான் உங்களுக்கு காசு வாங்கி செட்டில் பண்ணுவேன். கவலைப்படாதீங்க. ஒரே செக்ல நான் காசு எடுத்து முடிச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன்? அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சொன்னா என்ன பண்ண முடியும்? நான் வீடை கட்டி முடிச்சுட்டு 40 லட்சம் ரூபாய்க்கு 6 மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி என்ன ஆகுது? அப்படியே இவங்க ஒழுங்கா கொடுத்தா கூட டைம் வேல்யூ ஆஃப் மணி பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவங்க கொடுப்பாங்களான்னு எனக்கு என்ன நிச்சயம்? அப்ப நானும் ஏமாறப்படாது, அவங்களும் ஏமாறாங்க. அவங்களையும் ஏமாத்தாங்க. வின் வின் சிச்சுவேஷன் இல்லையா? வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்னா நானும் ஜெயிக்கணும், அவங்களும் ஜெயிக்கணும். நானும் தோக்கப்படாது, அவங்களும் தோக்கப்படாது. இந்தியா சீனா எப்படி அக்ரிமெண்ட் போட்டோ அந்த வின் வின் சிச்சுவேஷன். அப்ப இந்த வின் வின் சிச்சுவேஷன் என்னன்னா அதுதான் ஆர்ஏபி. இந்த 40 லட்சம் ரூபாய எப்படி தரணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அக்ரிமெண்ட். கான்ட்ராக்ட் சைன் பண்ற சார். கான்ட்ராக்ட் சைன் பண்ற. சைன் பண்ணும்போது நீங்க 5% கொடுக்கணும் அப்படிங்கிற. கான்ட்ராக்ட் சைன் பண்றோம். ரெடியாச்சு. எம்ஓயு பேசி கான்ட்ராக்ட் சைன் பண்றோம். சைன் பண்ணும்போது 5%. 40 lakhsல 5% எவ்வளவு? 4 5 எவ்வளவு? 2 lakhs. ஆர்ஏ பில் நம்பர் 1 ஆர்ஏ பில் நம்பர் 1 சைன் பண்றோம் 5%. எவ்வளவு தரணும்? 4 5. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரேஷன் போடும்போது 40 லட்சத்துக்கு 5% எவ்வளவு? 10 20 லட்சம் ஆகும். 40 லட்சம் 2 லட்சம். அடுத்தது ஆர்ஏபி நம்பர் 2. நான் வந்து எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்றேன். எக்ஸ்கவேஷன் அஸ்திவாரம். அஸ்திவாரம் போடுறதுதான் ஒரு பில்டிங்ல ரொம்ப பெரிய வேலை. அஸ்திவாரம் போடும்போது எனக்கு ஒரு 15% கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட். எவ்வளவு? 4.6 லட்சம். சைன் பண்ணும்போது 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன். 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அந்த அஸ்திவாரம் போறதுக்கு போய் ஊர்ல போய் ஆளுதான் கூட்டிட்டு வருவேன். அதே மாதிரி ஒரு டென்ட் போடுவேன். வீட்டுல வந்து என்னென்ன அவங்க தங்கறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணுவேன். அவங்க என்னுடைய வேலையாட்கள் தங்க நான் ஏற்பாடு பண்ணுவேன். அதுக்காக அந்த 2 லட்சம் ரூபாய் சைன் பண்ணும்போது வாங்கி அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? ஆட்ல வச்சு நான் எக்ஸ்பிரேஷன் 10 நாள் ஆகும். அந்த 10 நாளைக்கு சோறு பண்ண முடியாது. இந்த காசை வச்சு நான் சோறு பண்ணுவேன். சோத்தை போட்டு என்ன பண்ணுவேன்? அஸ்திவாரம் போடுவேன். அஸ்திவாரம்னா என்ன? இருக்க வீட்டை இடிச்சுட்டு தரையை தோண்டி அஸ்திவாரம் போடுவேன். அஸ்திவாரம் போட்டு எடுத்துவேன். சோ அந்த அஸ்திவார வேலையை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா 6 லட்சம் ரூபாய். உடனே 6 லட்சம் ரூபாய்க்கு பில் அனுப்பிடுவேன். ஓகேவா? 2வது அவங்க அஸ்திவாரம் போட்டாச்சு அப்படின்னா போட்டாச்சுன்னா பார்த்துட்டு இன்ஜினியர் சொல்லிட்டாங்கன்னாக்க ஓகே போட்டு 8 லட்சம் அவன் இன்ஜினியர் சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3வது வந்து பாத்தீங்கன்னா ஷெல்வால் ஒர்க். ஷெல்வால் இப்போ வந்து 2 மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2வது மாடி. அது 2 மாடி நம்ம இருக்கு அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 1 2 இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 20% தரேன் அப்படின்னு. அப்ப என்னாச்சு? 4 2 8 லட்சம் ரூபாய். கல்லு கட்டி எடுக்கிறது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூப் போடும்போது
ரூஃபுக்கு தான் கணக்கு இருக்கும். வீடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், ரூஃபுக்கு தான் கணக்கு இருக்கும். முதல் கிரவுண்ட் ஃப்ளோரு நான் வந்து எழுப்பிட்டேன், ஒரு வீடு பாருங்க. முதல் மாடி ரூஃப் போறேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் போறேன், அப்போ ஒரு 10% எவ்வளோ ஆச்சு? 4 லட்சம். செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் போறேன், அப்போ ஒரு 10% 4 லட்சம். என்னாச்சு? 10, 20, 40, 15, 55, 60% ஆச்சு. அப்புறம் தேர்ட் ஃப்ளோர், அப்போ ஒரு 10%, அது ஒரு 4 லட்சம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் என்ன, ஸ்டேஜ் வைஸ் பில்டிங். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் வேலை முடிக்கும் போதும் நான் வேலையை முடிச்சுட்டு நான் சார் சொல்வேன். அவங்க இன்ஜினியர் பார்த்துட்டு இந்த மாதிரி வேலையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தட் சர்டிஃபிகேஷன் நான் என்னுடைய பில்லை சப்மிட் பண்ணி உமாதேவிட்ட பைசா. இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆர்ஏ பில் 1, 2, 3, 4, 5. இதுக்கு பேர் தான் 1, 2, 3. இதுக்கு பேர் தான் ஸ்டேஜ் வைஸ் பில், ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட். ஸோ கான்ட்ராக்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் an agreed amount. எவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது கான்ட்ராக்ட் பிரைஸ். இந்த 40 லட்சம் ரூபாயை இமிடியேட்டா உமாதேவி எனக்கு தரணுமா அப்படின்னா கிடையாது. கொடுத்தா என்ன பண்ணுவேன், நான் தூக்கிட்டு ஓடி போயிடுவேன். ஃபைனலா கொடுக்கலாம்னா உமாதேவி என்னை ஏமாத்த சான்ஸ் இருக்கு. அப்ப 2க்குமே வாய்ப்பு இல்லாம 2 பேருமே ஏமாறக்கூடாது, 2 பேருமே ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எவ்வளவு வேலை முடிச்சிருக்கோமோ அந்த வேலை முடிச்ச அளவுக்கு பணம் தரணும், பில் ரைஸ் பண்ணணும். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கான் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்போ என்ன ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு, இந்த ஸ்டேஜுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, இந்த ஸ்டேஜுக்கு முடிஞ்சிருச்சா இல்லையா, முடிஞ்ச உடனே பேமெண்ட்டை ரியலைஸ் பண்றதுக்கு பில் ரைஸ் பண்ணணும். ரைட்டா? இது அக்கௌண்டன்ட்டோட மெயின் டியூட்டி. அக்கௌண்டன்ட்டோட மெயின் டியூட்டி என்ன, ஆர்ஏ பில் ரைஸ் பண்றது. சார் பில்லுன்னு சொன்னா போனாதான், ஏன் ஆர்ஏ பில் அப்படின்னா, இப்போ வந்து 3 ப்ராஜெக்ட் ரன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு வந்து 3 ப்ராஜெக்ட் ரன் ஆயிருக்கு. திருச்சியில ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, மெட்ராஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, மும்பைல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இதுல மெட்ராஸ்ல நடக்கிற ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 செக்ஷனா இருக்கும். பேமெண்ட் வந்து 7 மோடு இருக்கும். இதுவே வந்து திருச்சியில இருக்கிறது 7 இருக்கலாம். மெட்ராஸ்ல 5 ஆர்ஏ பில் இருக்கலாம். மும்பைல 10 ஆர்ஏ பில் கூட வரலாம், 10 ஸ்டேட் கூட வரலாம். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட போகும்போது அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய அக்ரிமெண்ட் எடுத்து வச்சு என்ன பண்ணுவான், அவனுடைய அக்ரிமெண்ட் எடுத்து வச்சுட்டு அவனுடைய ஆர்ஏ பில் படி இது என்ன அந்த அக்ரிமெண்ட் கையில் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இது என்ன ஆர்ஏ பில்ல, அக்ரிமெண்ட்ல எந்த ஆர்ஏ பில் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறும். அதாவது கான்ட்ராக்ட் இந்த அக்ரிமெண்ட்ல இந்த ஸ்டேஜ் வந்து மாறும். அதனாலதான் ஒவ்வொரு கான்ட்ராக்ட் வைஸ் ஆர்ஏ பில் 1, 2, 3 அப்படின்னு. இப்ப திருச்சிக்கு ஆர்ஏ பில் 1, 2, 3 அந்த மாதிரி 10 பில் வரும், 7 பில் வரும். மெட்ராஸ் கான்ட்ராக்ட் 5 பில் தான் வரும், ஆர்ஏ பில் 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி மும்பை வந்து 10 பில் வரும்னா ஆர்ஏ பில் 1, 2, 3, 4, 5, 6 அப் டு 10 இப்படி வரும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கும் நம்முடைய டெட்டாஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் அந்த ஆர்ஏ பில் நம்பர். ஆனா இதே பில் நம்பரை நம்ம சேல் டாக்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா சேல் டாக்ஸ் என்ன கேட்போம் அப்படின்னா ஸ்டார்டிங் பில் நம்பர் என்ன, எண்ட் பில் நம்பர் என்ன, எவ்வளவு பில்லு போட்டா எவ்வளவு பில் கேன்சல் பண்ணா மிச்சம் எவ்வளவு பில் நம்பர் அதை கொடுக்க. அவளுக்கு வந்து 1, 2, 3 சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 1, 2, 3, 5, 1, 2, 3, 7, 1, 2, 3, 10 அப்படின்னா என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து டோட்டலா எவ்வளவு பில் நம்பர் அப்படின்னு. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் தனியாக 1, 2, 3 மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். வேற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பில் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆர்ஏ பில் 1, 2, 3 அப்படின்னு நம்ம தனியாக ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம், கான்ட்ராக்ட் பிரைஸ். ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஆர்ஏ பில். ஆர்ஏ பில்னா என்ன, எதுக்காக ரைட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சர்டிஃபை. ஒர்க் சர்டிஃபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு கம்பெனில கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நான் அனுப்பிச்சிருக்கேன், கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். ஆஸ் பர் த ஆர்ஏ பில் 2 எஸ்கவேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு பேமெண்ட் தரணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 40 laக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 40 லேக்ஸுக்கு எனக்கு வந்து ஒரு 20% தரணும் அப்படின்னு வச்சுக்கேன். எவ்வளவு தரணும்? 8 lakhs plus ஜிஎஸ்டி. நான் என்ன பண்றேன், ஆஸ் பர் ஆர்ஏ பில் நம்பர் 2 20% 8 lakhs plus ஜிஎஸ்டி அதை சேர்த்து எனக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கிறேன். 8 lakhs plus. உடனே என்ன பண்றாரு, அந்த எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க உமாதேவி எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துறாங்கன்னா உமாதேவி என்ன பண்றாங்க, அவங்க பர்சனலா ஒரு இன்ஜினியர் வச்சிருக்காங்க. சீனிவாசன் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி 8 லட்சம் ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்க சார் பிளஸ் ஜிஎஸ்டியோட. அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு வேலை முடிஞ்சிச்சா இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்றாங்க. உமாதேவியோட இன்ஜினியர் வராரு, வந்து பாக்குறாங்க எக்ஸ்பிரேஷன்ல, சார் இந்த மாதிரி நீங்க 8 லட்சம் ரூபாய் வேலை முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அவ்வளவு வேலை முடியவே இல்லையா சார்? பாருங்க அந்த இடத்துல கம்பியை கட்டவே இல்லை, ஒரு 8 குழி போட்டீங்க, அது 7 குழி தான் முடிச்சிருக்கீங்க, ஒரு குழி முடியவே இல்லை. நான் 90% தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணுவேன், அவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த 8 லட்சத்துக்கு வேலைக்கு 90% தான் சர்டிஃபிகேட் பண்றேன் அப்படின்றாரு. அப்படின்னா எனக்கு எவ்வளவு, 8 லட்சத்துக்கு நான் பில்லு கொடுத்தா கூட அவங்க என்ன பண்றாங்க, சர்டிஃபைடு வேல்யூ 7,20,000 தான் அப்படின்னு அக்செப்ட் பண்றாங்க. அப்ப பேலன்ஸ் உள்ள 80,000 எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நான் எப்ப இந்த இன்ஜினியர் அந்த வேலைக்கு முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ அப்பதான் கிடைக்கும், அதுவரையும் கிடைக்காது. நான் 8 லட்சத்துக்கு பில்லு கொடுப்பேன். ஆனா கொடுத்த பில்லுக்கு அப்புறமா ஒர்க் வந்து எவ்வளவு சர்டிஃபிகேட் பண்ணிருக்காங்க, 90% தான் வேலை நடந்திருக்கு அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஒர்க் சர்டிஃபை அப்படின்னு பேர். நீ எவ்வளவு பில்லு கொடுத்திருக்க, வேலை முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்க, அந்த வேல்யூல இன்ஜினியர் எவ்வளவு சர்டிஃபிகேட் பண்ணிருக்காரு, எவ்வளவு வேலை முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது என்ன, அதுக்கு பேர் ஒர்க் சர்டிஃபை. அடுத்த டைம் வந்து ஒர்க் அன்சர்டிஃபை. அதுக்கு அடுத்தது என்ன, ஒர்க் அன்சர்டிஃபை. ஒர்க் அன்சர்டிஃபைனா என்ன, மொத்தம் நீ செஞ்சதா சொன்ன வேல்யூ எவ்வளவு, 8 lakhs. என்ஜினியர் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்கிறது அக்செப்ட் பண்ண வேல்யூ எவ்வளவு, 7,20,000. அப்ப பேலன்ஸ் இன்னும் 80,000 இருக்கு இல்லையா, இந்த 80,000 உள்ள வேல்யூ இன்ஜினியர் அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த வேல்யூ பேர் தான் என்னன்னா ஒர்க் அன்சர்டிஃபை அப்படின்னு. அதுக்கு பேர் என்ன, ஒர்க் அன்சர்டிஃபை அப்படின்னு. அதுக்கப்புறம் கேஷ் ரிசீவ்டு, இதெல்லாம் ஒவ்வொரு டேர்ம்ஸ். கேஷ் ரிசீவ்டு, கேஷ் ரிசீவ்டு செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நீ ஒவ்வொரு முறை ஒரு பில் கொடுக்கும் போதும் அதுல ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து எவ்வளவு பில் கொடுக்குற, உன் கையில எவ்வளவு காசு கிடைக்கும், என்னென்ன டிடக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஓகேவா, இது இருக்கட்டும், பார்ப்போம். முதல்ல வந்து நான் கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், ஆர்ஏ பில் நம்பர் 2. ஆர்ஏ பில் நம்பர் 2ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, கான்ட்ராக்ட் பிரைஸ் 20% டேர்ம்ஸ்ல 40 lakhsக்கு 20% டேர்ம்ஸ் எவ்வளவு, 8 lakh. அதுல ஜிஎஸ்டி ஒரு 18%, எவ்வளவு, 1,44,000 ஜிஎஸ்டி. சோ எனக்கு நீங்க 9,44,000 கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், பில் அனுப்பிட்டேன். எக்ஸ்கவேஷன் வேலை முடிஞ்சிருச்சு சார், எக்ஸ்கவேஷன் வேலை கான்ட்ராக்ட் பிரைஸ் 8 lakhs, ஜிஎஸ்டி 18%, 9,44,000 கொடுங்க அப்படின்னு நான் என்ன பண்றேன், பில். உடனே உமாதேவி வாங்கி பாக்குறாங்க, அவங்க தான் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவங்கன்னு வச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பில்லே வந்து அவங்களுடைய இன்ஜினியர் அனுப்புறாங்க. இன்ஜினியர் வந்து பாக்குறாரு எவ்வளவு வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு டிடக்ஷன் எல்லாம் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. இதுல என்னென்ன டிடக்ஷன் எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிடக்ஷன், ஒர்க் அன்சர்டிஃபைட். ஒர்க் அன்சர்டிஃபைட் அவங்க என்ன சொல்றாங்க, வேலை வந்து 90% தான் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அப்ப 10% நடக்கவே இல்லை, ரைட்டா, 10% நடக்கவே இல்லை. அப்ப அந்த 80,000 என்ன பண்ணுவாங்க, ஒர்க் அன்சர்டிஃபைக்காக பிடிச்சிருவாங்க, வேலை பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 80,000 பிடிச்சிருவாங்க. முதல் டிடக்ஷன். ரெண்டாவது டிடக்ஷன், ஒவ்வொரு பில்லையும் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ்ல இருக்கும். என்ன பேரு, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு. செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லி ஒரு 5% கொடுத்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பில் வேல்யூல 5% கொடுப்பாங்க.
பில் வேல்யூல 5% எவ்வளவு 8 லேக் இருக்கு இல்லையா, இந்த 8 லேக்குக்கு 5% எவ்வளவு N5 40,000. இது வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு ஒவ்வொரு பில்லையும் 5% புடிச்சிட்டே வருவாங்க. ஏன் சார் இந்த மாதிரி ஒவ்வொரு பில்லையும் 5% புடிச்சிட்டே வரணும், எதுக்காக செக்யூரிட்டி டெபாசிட் புடிச்சிட்டு வரணும், வேலையை முடிச்சுட்டா நீ காசு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கலாம். அசியூம் பண்ணீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்னா என்ன, நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீடு ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு வரணும். 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு எப்ப தெரியும், அந்த வீடு அந்த 2 வருஷம் வந்து நல்ல ஒரு 2 மழையில நனைஞ்சு 2 வெயில்ல காஞ்சு கிராக் இல்லாம நல்லபடியா இருந்தா தான் நான் வந்து எனக்கு இருக்கும். ஒரு கான்ட்ராக்டருக்கு நான் கொடுத்துருப்பேன், எல்லாம் பில்லை கொடுப்பா, வேலை முடிஞ்சு போச்சு, நான் காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்ககிட்ட வேலை பார்த்த 2 பேரும் என்கிட்ட வருவான், ஐயா சம்பளமே கொடுக்கல உங்கள்கிட்ட நான் வேலை செஞ்சலாமா, அவன்கிட்ட வேலை செஞ்சு அவன்கிட்ட என்கிட்ட வந்து கேட்பான் காசு, ரைட்டா, என்கிட்ட வந்து காசு. அப்ப அவனுக்கு நான் செட்டில் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அவங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு இஎஸ்ஐ பிஎஃப் பிடிக்காம இருப்பான், அவன் எனக்கு நோட்டீஸ் விடுவான், அதை நான் செட்டில் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது இவன் என்கிட்ட வேலை பார்த்துட்டே இருப்பான், கான்ட்ராக்டர்காரன் என்கிட்ட வேலை பார்த்துட்டே இருப்பான், திடீர்னு என்ன ஆகும், அவன் வந்து சப்ளையர்ட்ட கடன் வாங்கியிருப்பான், சப்ளையர் மண்ணு சப்ளை பண்ணிருப்பான் கடனுக்கு, ரைட்டா, இவன் பாட்டுக்கு சத்தம் போடாம இவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோ, கம்பெனி வேலையை முடிச்சுட்டு சத்தம் போடாம என்கிட்ட காசு வாங்கி ஓடி போயிட்டான். இவன் போனதுக்கு அப்புறம் அங்க செட்டில் பண்ணிருக்கணும் அவனுடைய சப்ளையருக்கு மண் டார்கெட் சப்ளை பண்ணாம விட்டுட்டான். அப்ப சப்ளையர் வந்து இங்க வந்து என்கிட்ட காசு கேட்கலாம். அப்ப வந்து என்ன பண்ணணும், நான் வந்து செட்டில் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்டா. சோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வச்சுட்டு போயிருப்பான், அல்லது வேலையில ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கும், ஒரு வேலையை வந்து பாதி வச்சுட்டு போயிருப்பான், என்ன அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பில்லையும் 5% செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு முடிச்சிட்டு, ரைட்டா. அடுத்தது டிடிஎஸ். இப்ப வந்து TDS அப்படிங்கிறது என்ன, deducting the tax at the time of source. Whenever we are making payment, we have to deduct TDS. Suppose கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிற நான் ஒரு கம்பெனியா இருந்து இன்னொருத்தருக்கு கம்பெனில என்ன பண்ணுவேன், நான் வந்து TDS பிடிப்பேன், நான் எவ்வளவு அமௌண்ட் பேமெண்ட் பண்றேனோ அந்த அமௌண்ட் TDS பிடிப்பேன். எந்த அமௌண்ட்டுக்கு நான் TDS பிடிப்பேன் அப்படின்னா, இந்த அமௌண்ட் பிடிப்பேனா இந்த அமௌண்ட் பிடிப்பேனா, இது மொத்த வேல்யூ, இது வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ். எந்த அமௌண்ட்டுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 2% அல்லது 1% என்ன பண்ணுவேன் TDS பிடிப்பேன். அது என்னாச்சு, அது ஒரு 16,000, ரைட்டா, அது ஒரு 16,000. வேற என்ன டிடக்ஷன் பிடிப்பேன், சப்போஸ் மெட்டீரியல் வாங்க காசு இல்லைன்னு இருப்பான், அவனுக்கு திடீர்னு 2 வண்டி மணல் தேவைப்பட்டிருக்கும், அந்த மணல் வாங்குறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லாம இருந்திருக்கலாம், நான் வந்து கேரண்டி கொடுத்து நான் வந்து காசு கொடுத்துருப்பேன், ரைட்டா. அந்த மாதிரி நான் ஏதாவது பொருள் கான்ட்ராக்டருக்கு நான் கூட சப்ளை பண்ண முடியும், அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அந்த அமௌண்ட்டையும் டிடக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அவன்கிட்ட பிடிக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாத்தையும் பிடிச்சிருவேன், ஃபைன் பெனால்ட்டி ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நான் பிடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்லாம் என்ன பண்ணுவேன்னா பிடிச்சிருவேன். எவ்வளோ பிடிச்சிருப்பேன், 8 4 12 120 1,36,000. ஸோ என்ன பண்ணுவேன், இந்த 9,44,000 பில்லு கொடுத்தா அதுல 1,36,000 போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் உன் கையில கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும், 9,44,000. 9,44,000 minus 1,36,000 போச்சு அப்படின்னா உன் கையில எவ்வளவு கிடைக்கும், 8,08,000 தான் கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் தான் என்ன, கேஷ் ரிசீவ்டு. இதுக்கு பேர் என்ன, கேஷ் ரிசீவ். கேஷ்னா கேஷா வாங்குறது அர்த்தம் கிடையாது, செக் அவ்வளவு வாங்கிக்கலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேஷ் ரிசீவ், ரைட்டா. ஒர்க் அண்ட் சர்டிஃபை, செக்யூரிட்டி டெபாசிட், இந்த மாதிரி. சோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் கான்ட்ராக்ட் பார்த்திருக்கோம், கான்ட்ராக்ட் பிரைஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம், ஆர்ஏ பில்னா என்னன்னு பார்த்திருக்கோம், ரன்னிங் அசஸ்மெண்ட் பில். மூணாவது பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் என்னன்னு பார்த்திருக்கோம், டிடிஎஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம், ஒர்க் சர்டிஃபைனா என்னன்னு பார்த்திருக்கோம், ஒர்க் அன்சர்டிஃபைனா என்னன்னு பார்த்திருக்கோம், கேஷ் ரிசீவ்டு அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகேவா, these are the terms associated. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது எஸ்கலேஷன் கிளாஸ். அடுத்தது எஸ்கலேஷன் கிளாஸ். What are the terms associated with the contract அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில அக்கவுண்டன்ட்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னா அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும், what are the terms associated. கான்ட்ராக்ட் கம்பெனில என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ் அல்லது செல்லிங் பிரைஸ்.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன கான்ட்ராக்ட் பிரைஸ். அடுத்தது ஆர்ஏ பில்னா என்ன சொல்லிட்டோமா? ஆர்ஏ பில்னா என்ன? அடுத்தது ஒர்க் சர்டிஃபைனா என்ன? ஒர்க் சர்டிஃபைனா என்ன? ஒர்க் அன்சர்டிஃபைனா என்ன? செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னா என்ன? டிடிஎஸ்னா என்ன? இந்த மாதிரி நாம இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். டிடிஎஸ்னா என்ன? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு அப்படின்னா என்ன? கேஷ் ரிசீவ்டு அப்படிங்கிறது என்ன? அடுத்து நம்ம பார்க்க போறது எஸ்கலேஷன் கிளாஸ். அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க எஸ்கலேஷன் கிளாஸ். எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னா ரைட்டா? எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா நம்முடைய அக்ரிமெண்ட்லயே அது இருக்கும். எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் ஒரு பில்டிங் எடுத்து கட்டுறது ரைட்டா? அந்த பில்டிங்கோடைய கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 crore. பில்டிங்கோட கான்ட்ராக்ட் பிரைஸ் எவ்வளவு? 2 crore. நான் வந்து என்ன பேஸ்ல இந்த கான்ட்ராக்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னுடைய மெட்டீரியல் காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 crore 50 lakh ஆகும். 1 crore 50 lakh வரும். சோ நான் என்ன பேஸ்ல என்ன அசம்ப்ஷன்ல பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து காஸ்ட் வந்து 1 crore 50 lakh ஆகும். என் கையில ஒரு 50 lakhs நிக்கும் அப்படிங்கிற அசம்ப்ஷன்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த 1 crore 50 lakh அப்படிங்கிறது நான் காஸ்ட் எப்படி அரைவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் என்ன ஒர்க் எடுக்க போறேன், அந்த ஒர்க்கை வந்து எப்படி முடிக்க போறேன், எவ்வளவு நாள்ல முடிக்க போறேன், அதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், என்ன லேபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல்ல நான் ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன். அதுல மெட்டீரியலுக்காக எவ்வளவு ஆகும், லேபருக்காக எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பேன். மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு, லேபர் காஸ்ட் எவ்வளவு, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைவ் பண்ணி நான் வச்சிருப்பேன். அந்த மாதிரி நான் அரைவ் பண்ணி வச்ச காஸ்ட் 1,50,000. அதுல மெட்டீரியல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் மூட்டை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் கான்ட்ராக்ட் பிரைஸ் அரைவ் பண்ணிருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன், அக்ரிமெண்ட் போடும்போது என்ன சொல்லிருக்கேன், சார் நான் வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ் 2 கோடின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து சிமெண்ட் மூட்டை இப்போ உங்களுக்கே தெரியும் 300 ரூபாய் விக்குது. 300 ரூபாயில இருந்து இந்த ரேட் வந்து 300 ரூபாயில இருந்து 350 ரூபாய் வரைக்கும் போனா ஓகே. 350 ரூபாய் வரைக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தாங்குவேன். திடீர்னு 300 ரூபாய் உள்ள சிமெண்ட் மூட்டை 500 ரூபாய் வந்து நான் என்ன சார் பண்ணுவேன்? தலையில துண்டை போட்டு தான் போக முடியும். கான்ட்ராக்ட் என்னால முடிக்க முடியாது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். உடனே எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவன் என்ன சொல்றான், நீ கஷ்டப்படக்கூடாதியா, என்னாலும் நீ நஷ்டப்படக்கூடாது. 300 ரூபாய் மூட்டை 350 ரூபாய் வரைக்கும் இருந்தா உன்னால தாங்க முடியுமா? தாங்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா என்ன விலை போகுதோ அந்த விலையில நீ எவ்வளவு வாங்குறியோ அதுல லாஸ்ல நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் மூட்டை 500 ரூபாய் வந்துருச்சு. நான் ஒரு 300 மூட்டை அந்த மாதிரி 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ. அப்ப நான் எவ்வளவு வாங்கியிருப்பேன்? 3 15 4 சைபர் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸ்ட்ராவா நான் செலவு பண்ணிருக்கேன். இந்த 1.5 லட்சத்தை நானும் உமாதேவியும் ஆளுக்கு 50-50 நஷ்டத்தை 50-50 அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படின்னா என்ன, 70,000 நான் நஷ்டப்படுறேன். உமாதேவி என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 75,000 எனக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது. எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா அபார்ட் ஃப்ரம் கான்ட்ராக்ட் பிரைஸ். அபார்ட் ஃப்ரம் கான்ட்ராக்ட் பிரைஸ் இல்லாம, இந்த கான்ட்ராக்ட் பிரைஸ் இல்லாம மேற்கொண்டு வேற ஏதாவது பிரைஸ், மெட்டீரியல் பிரைஸோ லேபர் பிரைஸோ திடீர்னு சடனா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கொரோனா இல்ல வேற ஏதோ சிச்சுவேஷனால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ரேட் ஏறி போச்சு அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய லாஸை ஷேர் பண்ணிக்கிறது. இந்த இதுவும் பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ல இருக்கும். அக்ரிமெண்ட் நம்ம போடும்போது என்ன இருக்கும்? எஸ்கலேஷன் கிளாஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்ட்டு.
எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படின்னாக்க ரேட் ஏறி போச்சுனாக்க உடனே ஷேர் பண்ணிக்கிறது அப்படிதான் நினைக்கிறாங்க. ரிவர்ஸ்ல நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். மிரர் ரெண்டுல நான் கான்ட்ராக்ட் போடும்போது சிமெண்ட் மூட்டையோட விலை 300 ரூபாய் 350 ரூபாய் வரைக்கும் இருந்தா ஓகே, அதுக்கு மேல போனா எஸ்கலேஷன் கிளாஸ் நான் ஒத்துக்கிறேன். உமாதேவி எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. திடீர்னு இந்த 300 ரூபாய் உள்ள சிமெண்ட் மூட்டை 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. என்னாச்சு? 300 ரூபாய் சிமெண்ட் மூட்டை இப்ப எவ்வளவு? 100 ரூபாய்க்கு வந்துருக்கு. அப்ப கான்ட்ராக்ட் கொடுத்த முதலாளிக்கு வயிறு எரியாதா? 300 ரூபாய் தானே எனக்கு ரேட்டு போட்டு எஸ்கலேஷன் கிளாஸ் வந்தாக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துட்டு நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்றோம். ரேட் ஏறிச்சுன்னா கொடுக்குறோம். அதே மாதிரி இப்ப ரேட் 300 ரூபாயில இருந்து 100 ரூபாய் இறங்கி 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் இறங்கி போச்சுல, அப்ப அந்த லாபம் பூரா யாருக்கு போகும்? கான்ட்ராக்ட் எடுத்தவனுக்கு தானே போகும். இப்ப வந்து 2 கோடி இந்த கான்ட்ராக்ட் பிரைஸ் 2 கோடிக்கு எப்படி பிக்ஸ் பண்ணிருக்கோம்? மூட்டை 300 ரூபாய் தானே. எப்படி நஷ்டம் வரும்போது முதலாளி ஷேர் பண்றானோ அதே மாதிரி லாபம் வரும்போது திடீர்னு ரேட் குறைஞ்சு போச்சுனாலும் அதுல வர்ற லாபத்துல ஒரு பகுதி யாருக்கு? முதலாளிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் இருக்கும். சோ எஸ்கலேஷன் கிளாஸ் எப்படி வேணா இருக்கலாம், ரைட்டா? எஸ்கலேஷன் கிளாஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அப்ப 300 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. உமாதேவி என்ன சொல்லியிருப்பாங்க? 300 ரூபாயில இருந்து மூட்டை திடீர்னு இறங்கி போச்சு அப்படின்னா 250 ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே. 250 ரூபாய்க்கு மேல எவ்வளவு குறையுதோ அந்த குறையிற அமௌண்ட்டுக்கு ஆளுக்கு பாதி அப்படின்றாங்க. இது பேர் தான் என்னன்னா எஸ்கலேஷன் கிளாஸ். சோ எஸ்கலேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அபார்ட் ஃப்ரம் த கான்ட்ராக்ட் பிரைஸ், இஃப் எனி ஹைக் இன் த பிரைஸ் டியூ டு மெட்டீரியல் அல்லது லேபர் இருந்தது அப்படின்னா, ஹைக் அல்லது ரெடியூஸ் இருந்ததுன்னா ஒரு சர்டைன் ஸ்டேஜ்க்கு மேல போகும்போது யார் கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டர் 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு யாரை எப்படி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்க முடியும். இதுதான் வந்து என்ன எஸ்கலேஷன் கிளாஸ். ஓகேவா? எஸ்கலேஷன் கிளாஸ் கிளியர்? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா அக்ரிமெண்ட்ல இருக்கும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதுல இருக்கும்? அக்ரிமெண்ட்ல இருக்கும். இப்ப அடுத்தது அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன, கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட்ங்கிறது ஒண்ணு இல்ல, இட் இஸ் எ ரிட்டன் டாக்குமெண்ட், அவ்வளவுதான். ஓகேவா? அக்ரிமெண்ட்ங்கிறது என்ன? இட் இஸ் எ ரிட்டன் டாக்குமெண்ட் which is not enforceable by law. சட்டத்தால அமல்படுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன? மெரினா பீச்சுக்கு பக்கத்துல ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சுடுகாடு இடம் நான் பார்க்கறது, அது கவர்மெண்ட் இடம், ரைட்டா? கவர்மெண்ட் இடம் மெரினா பீச். ஒருத்தனை கூப்பிட்டு இந்த மாதிரி மெரினா பீச்சில் ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குப்பா, வாங்கிக்கிறியா? ரொம்ப சீப்பு, ஏக்கர் 10,000 அப்படிங்கிற. அந்த மாங்காய் மடையா வாங்க ரெடி, காசை கொடுத்துட்டா நான் வாங்கி வந்துட்டேன், ரைட்டா? அதுக்கப்புறம் போய் அங்க போய் மெரினா பீச்சில் போய் வலைய போட போறான், அசிவரம் பண்ண போறான். அங்க வந்து இங்கே ஏன்டா வர அப்படின்னு, நான் இந்த இடத்த வாங்கிட்டேன், ரைட்டா? அவன் என் மேல கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட் இடங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே தெரிஞ்ச இடத்த வந்து வாங்க. நான் வந்து எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன? எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை விற்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தட்ட அக்ரிமெண்ட் போடுறேன். எவ்வளவுக்கு அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1 கோடிக்கு என்னுடைய வீடை விற்கிறதுக்கு நான் அக்ரிமெண்ட் போடுறேன். சீனிவாசன்கிறவன் குப்புசாமிக்கு 1 கோடி ரூபாய்க்கு என் வீட்டை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அக்ரிமெண்ட் போடுறேன். அக்ரிமெண்ட் போட்டு 5 lakhs அட்வான்ஸ் வாங்கிட்டேன். எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கிருக்கேன்? 5 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் குப்புசாமி என்ன பண்றாரு, அங்க போய் பக்கத்துல போய் விசாரிக்கிற ரேட், வீடு எவ்வளவு சார்? சார் அந்த வீடு என்ன சார், ஒரு 60 lakhs போகும், அந்த 70 lakhs போகும் சார். ஐயோ, நான் 1 கோடிக்கு பேசிட்டேன், 1 கோடி பேசிட்டேன், அது போகாது அப்படின்னு. உடனே உடையாது, சார் எனக்கு அந்த வீடு வேண்டாம் சார், நான் அக்ரிமெண்ட் போட்டேன், வீடு வேண்டாம் எனக்கு, நான் கொடுத்த 5 லட்சத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு. நான் கொடுத்த 5 லட்சத்தை
திருப்பி கொடுங்க அப்படிங்கிற. நான் சொல்றேன் கான்ட்ராக்ட் படி கொடுக்க முடியாது அப்படின்னு. ஏன் சார், நீ வந்து 1 கோடிக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி நீ அக்ரிமெண்ட் போட்டுட்டு எனக்கு அட்வான்ஸ் 5 லட்சம் கொடுத்துட்ட. அந்த 5 லட்சம் அட்வான்ஸ் நான் பர்மிட் பண்ணுவேன். ஒண்ணு நீ வீடை வாங்கிக்கோ, இல்லைன்னா போயிட்டே இரு. இந்த 5 லட்சம் நான் தர மாட்டேன் அப்படின்னு. கோர்ட்ல போய் என் மேல கேஸ் போட போட்டுக்கோ போட்டுக்கோ. கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? ஏமாத்தான் இருக்கு. ஏன்னா இட் இஸ் என்போர்சபிள் பை லா. இந்த டேட்ல நான் உனக்கு 1 கோடி ரூபாய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பாக்கி நேரத்துக்குள்ள நீ வந்து பாக்கி காசு கொடுக்கல, அதனால நான் பர்மிஷன் பண்ணிட்டேன், இந்த காசு நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். என்போர்சபிள் பை. இன்னொரு வியூல பார்க்கணும். எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை நான் வந்து என்ன பண்றேன், 60 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நான் அவங்ககிட்ட குப்புசாமிகிட்ட, இதே குப்புசாமிகிட்ட நான் அக்ரிமெண்ட் போட்டேன். அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டேன். இந்த டேட் கூட நான் வந்து பாக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2020 அக்ரிமெண்ட் போட்டு 30 நாளுக்குள்ள பணம் தரணும் அப்படிங்கிற பேர்ல நான் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். பேலன்ஸ் இன்னும் 55 லட்சம் தரணும். திடீர்னு ஏப்ரல் 20ஆம் தேதி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தண்டராஜன் கால் பண்றாரு. சீனிவாசன், உங்க வீடு ஏதோ சேருது இருக்குன்னு சொன்னீங்களாங்க, இருக்கா? ஆமா சார். சரி சார், எவ்வளவு? இல்ல நான் வீடை வித்துட்டேன் சார், ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டேன். எவ்வளவு சார் போட்டீங்க? 6 lakhs போட்டேன். அடையா சார், அந்த வீடு கார்னர் பிளேஸ் 1 கோடி ரூபாய் போகும். நான் உங்களுக்கு 1.5 கோடி வித்தரேன், இல்லை 1 கோடி வித்தரேன். மேற்கண்ட என்ன கிடைக்குதோ அது எங்க கொடுத்துருங்க சார். உங்களுக்கு ஒரு 80 lakhs கை வித்தரேன், இல்லை 85 வித்துறேன். நான் ஒரு 5 லட்சம் எடுத்துக்கிறேன். நல்ல பார்ட்டி, ஒரு ரெடி கேஷ் முடிச்சிடலாமா? சரி அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப குப்புசாமி கூப்பிடுறேன். எப்பா, உனக்கு 5 லட்சம் ரூபாய் நான் தரேன்னு சொன்ன வீடு அப்ப என்னால தர முடியாது, கோச்சுக்காதீங்க, எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க, நான் உனக்கு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றேன். குப்புசாமி என்ன பண்ணுவான்? அதெல்லாம் முடியாது, அக்ரிமெண்ட் போட்டுட்டு சொன்னபடி எனக்கு சொன்ன ரேட்டு வீடு எடுத்து இல்லைன்னா. இப்ப நான் முடியாதுன்னு சொல்றேன். உடனே அவன் என்ன பண்ணுவான்? கோர்ட்டுக்கு போனா யார் பக்கம் போவான்? அவன் பக்கம். So this is called contract. So agreement அப்படிங்கிறது it is a written policy document. அதோட முடிஞ்சு. Written document, that's all. If it is enforceable by law, it is called a contract. இல்லனா mere agreement only. So contract இது வரைக்கும் நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் பார்த்துக்கோம் அப்படின்னா, கான்ட்ராக்ட் பிரைஸ்னா என்ன, ஆர்ஏ பில்னா என்ன, ஒர்க் சர்டிஃபைட்னா என்ன, ஒர்க் அன்சர்டிஃபைட்னா என்ன, செக்யூரிட்டி டெபாசிட் என்ன, டிடிஎஸ்னா என்ன, கேஷ் ரிசிப்ட்னா என்ன, எக்ஸ்பிரஷன் கிளாஸ்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வேற ஏதாவது விடுபட்டிருக்கா? வேற ஏதாவது விடுபட்டிருக்குமா? டேலில இதை என்ன பண்ணணும்? How to maintain cost center in Tally. டேலில இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்ல என்ன கொடுத்துருக்கேன், ஸ்ரீராம் இன்ஃப்ராடெக் 3 விதமான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அடையாள ஒரு ப்ராஜெக்ட், இன்னொரு ஊரில் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மிஷினரி, 3 காஸ்ட் சென்டர் இருக்கு. அந்த காஸ்ட் சென்டருக்கு எப்படி பண்ணுறாங்க பண்ணி சம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கம்பெனியை கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எப்போதும் போல கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். கேட்வே டேலி போயிட்டு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது F11 F3 அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டியை எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? போட்டுருணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிடுங்க. காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லெட்ஜர் கிரியேட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்பதான் லெட்ஜர்ல நீங்க காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ண முடியும். ரைட்டா? என்ன பண்ணணும்? காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். ஜிஎஸ்டி லெட்ஜர் என்ன வரும்? சேல் அல்லது சர்வீஸ், அதுக்கு ஒரு சேல்ஸ் லெட்ஜர் வேணும். அதுக்கப்புறமா அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இருந்தா ஐஜிஎஸ்டி, அந்த மாதிரி பண்ணீங்க. அடுத்தது ஷார்ட்டா பண்றதுக்கு வவுச்சர் டைம் முடியுமாங்கிறத ட்ரை பண்றோம்.
வவுச்சர் டைப் அதை கிரியேட் பண்ணிக்கணும். வவுச்சர் டைப் நீங்க முடிஞ்சா அதை கிரியேட் பண்ணுங்க. சக்ஸஸ் ஆகுதா பார்ப்போம். காசு சென்டர்ல என்னன்னா வவுச்சர் டைப் வேண்டாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சேல்ஸ் என்ட்ரி போடுங்க. அதாவது ரைஸ் பில் ஆர்ஏ பில் 1 2 3 சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணுங்க. அப்புறம் சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் என்ட்ரி போடுங்க. எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி பேமெண்ட் என்ட்ரி போடுங்க. ஃபைனலா ஜிஎஸ்டியை வியூ பண்ணுங்க. இதுதான் நம்ம பண்ண போறோம். டேலியில் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேட் பண்ண போறோம். F11 F3ல ஜிஎஸ்டி எனேபிள் பண்றோம். ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறோம். காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்றோம். ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்றோம். வவுச்சர் டைப்பிங் முடிஞ்சா கிரியேட் பண்றோம். சேல்ஸ் பில் போடுறோம். ரசீட் போடுறோம். பேமெண்ட் போடுறோம். ஜிஎஸ்டி வியூ பார்க்குறோம். அடுத்தது காஸ்ட் சென்டர் வைஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கம்பெனி. அதுக்காக நம்ம இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த சம் நம்ம எதுக்காக ஒர்க் பண்றோம்? காஸ்ட் சென்டருக்காக தான் ஒர்க் பண்றோம். அதை பார்க்கணும்னா எப்படி? ஸோ காஸ்ட் சென்டர் வைஸ் ப்ராஃபிட்டா அல்லது லாஸா? எவ்வரி காஸ்ட் சென்டர் வைஸ் ப்ராஃபிட்டா அண்ட் லாஸா? ப்ராஃபிட்னா எவ்வளவு ப்ராஃபிட், லாஸ்னா எவ்வளவு லாஸ், எவ்வளவு காஸ்டா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ரைட்டா? புரியுதா? ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராக்டிக்கலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நான் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணேன். அதனால தான் என்னால் இவ்வளவு தெளிவா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல முடிச்சுது. அதே மாதிரி காஸ்ட் அப்போ பற்றி எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்த சிஏகே ஹரிகரன் சாரையும் இந்த இடத்துல நான் நினைவு கூறிக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் நான் எடுத்தது பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? டேலி ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணணும்? கூகுளில் போயிட்டு டேலி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு டைப் பண்ணால் என்னோட யூடியூப் சேனல் வரும். அந்த யூடியூப் சேனல் என்ன பண்ணணும்? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்லையும் அழுத்துங்க. ரைட்டா? என்ன எதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்? டேலி ஸ்ரீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். பை. குட் நைட்.